ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வையோட கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியின் கடந்த வார பதிவுகளில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்களின் புது அறிவுகளும் அனுபவங்களும், மருத்துவத்துறையில் வல்லுநர்களாக திகழும் மருத்துவர்களின் அறிவுரைகளும் மற்றும் அனுபவங்களும், மேலும் அறிவியல் சார்ந்த பாரதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்புகளை பற்றியும் நமது அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ஆன்றோர்களுக்கு பகிர்ந்து வந்தோம். இனி வரும் தொகுப்பின் மூலம் ஆன்றோர்கள் உட்கொண்ட ஞானமும் அவர்களின் கருத்துக்களும் பின்னூட்டம் என்னும் ஃபீட்பேக் பதிவாக இனி வரும் அனுபவ நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பப்படும். நான் மாலதி ஜெயக்குமார். நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். 2 புக் எழுதியிருக்கேன். அப்புறம் பிரிட்டிஷ் ஹை கமிஷன் நியூ டெல்லியில டெப்யூட்டி ஹெட் ஆஃப் பிரஸ் அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ் இருந்திருக்கேன். அப்புறம் ஐ ஹவ் ஆல்சோ பீன் ஒரு மீடியா கன்சல்டன்டா யுஎன்டிபி அப்புறம் மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எல்லாம் இருந்திருக்கேன். இப்ப நான் கோவை கேர் S3 கம்யூனிட்டிஸ் ரெசிடென்டா இருந்துட்டு என்னோட ஃபேவரட் இது ஹாபி ஆர் நாட் ஈவன் ஹாபி, ஒரு பேஷன். நான் எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய எழுதிட்டு இருக்கேன். அனுபவம் பத்தி என்ன சொல்லணும்னாக்கா, எனக்கு ஐ திங்க் அது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் வித் நிறைய எக்ஸ்டென்சிவ் ரீச். அது நல்ல ரீச். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அவெல்லாம் பவர் பண்ணி அதை பேக் பண்ணி இது ப்ராஜெக்ட் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது பை லேட்டஸ்ட் நல்ல யூஸ்ஃபுல் ஹெல்த் சயின்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் பரவறதுக்கு. அதுல கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வழியா பண்றாங்க. S3 கோவை கோயம்புத்தூர் கோவை கேர் அண்ட் அவா சீனியர்ஸ், நாங்க எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் நாங்க பார்ட்னரா இருக்கோம் இந்த இனிஷியேட்டிவ்ல. டு சீனியர் சிட்டிசன்ஸை என்கேஜ் பண்ணி அவளாம் அதுல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம். தீஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே அது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அவளோட லைஃப்லயோ அவ திங்கிங்லயோ அவ எப்படி இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு அவளையும் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இந்த நிறைய அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாட்காஸ்ட் வழியா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் அவளோட என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ, வித்தை இருக்கோ, அவளோட ஒப்பீனியன்ஸ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அவளோட நிறைய எல்லா விதத்திலயும் அவளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. அது எல்லாத்தையும் இன்டர்வியூ வழியாவோ டிஸ்கஷன் வழியாவோ அதை
எல்லாம் மத்தவாளுக்கு அது போய் சேர்றது, இந்த லார்ஜர் வேர்ல்டு வெளியில எல்லாருக்கும் போய் சேரும். ரத்னவாணி 90.8 கம்யூனிட்டி ரேடியோ டீம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப நான் ஒன்னு வெரி குட் எக்ஸாம்பிள் அவளோட வேலை நான் நிறைய இது கேட்டிருக்கேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட் கேட்டது வந்து எனக்கு அது இன்னும் ஐ ரியலைஸ் தட் அவ எத்தனை வேலை பண்றான்னு. இது வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ரவிக்குமார் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அவரை இன்டர்வியூ பண்றதுல அவர் வந்து அவரோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த லிசனர்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. ரவிக்குமார் சார் வணக்கம். வணக்கம். நீங்க வந்து இப்ப வந்து இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அரசு சார்ந்த ஒரு மருத்துவமனையில இப்ப பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இளமை பருவத்துல இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர்றதற்கு தூண்டுகோலா அமைந்தது என்ன? நாங்கெல்லாம் வந்து ரொம்ப 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 ஏழ்மையான விவசாய குடும்பத்துல பிறந்து வந்தவங்க. நகராட்சி பள்ளியில படிச்சவங்க. மாநகராட்சி பள்ளியில படிச்சுட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில சேர்ந்தோம். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, அரசாங்கத்துல வேலை செஞ்சாதான் மக்களுக்கு இலவசமா சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஒரு 30 வருஷம் அரசு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேலை செஞ்சு ப்ரொமோஷன்ல சில தேனி, சேலம் இது மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து மெடிக்கல் சூப்பரண்டா வந்திருக்கோம். ஒரு 32 வருஷம் சர்வீஸ். அதுல 30 வருஷம் அரசு மருத்துவமனையிலும் 2 வருஷம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தருமபுரியிலும் ஒர்க் பண்ணிருக்கோம். இப்ப வந்து இதுக்கு மெயின் காரணம் நாங்க கிராம சூழ்நிலையிலிருந்து வந்ததுனாலையும் ஏழைகள் மருத்துவம் கிடைக்காம கஷ்டப்படுறத நேர்ல அனுபவிச்சதுனாலையும் எங்களால முடிஞ்ச உதவிய அரசாங்க மருத்துவமனைக்கு வரும் ஏழைகளுக்கு செய்யணும் அப்படிங்கிற உள் உணர்வு எங்க அப்பா அம்மா ஊட்டி வளர்த்த அந்த விஷயம் காரணமாக நாங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கோம். எத்தனையோ விடுப்பார்கள் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு வரும்போது கூட நாம செய்யலைன்னா ஏழைகளுக்கு வேற யார் செய்வா, இதெல்லாம் தாங்கிதான் நாம செய்யணும். அரசாங்கத்திலிருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் எவ்வளவு நெருக்கத்தில் வந்த போதும் ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்றது நம்மளை விட சிறப்பா யாரும் செய்ய முடியாது, நாம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல், அந்த தூண்டுதல், இதுதான் எங்களை இங்கே இத்தனை கொரோனா போன்ற சமயங்கள்ல நிறைய டாக்டர் ஓடி போயிட்டாங்க வேலையை விட்டு போட்டு, அரசாங்கம் வேலையை விட்டு போட்டு. நம்ம வந்தா கொரோனா வந்தா செத்து போயிருமே அப்படின்னு. நாங்க 24,900 நோயாளிகள், கொரோனா நோயாளிகளை குணப்படுத்திருக்கோம். இன்னும் குணப்படுத்திட்டே இருக்கோம். நிறைய பேர் அட்மிட் பண்ணிட்டே இருக்கோம், குணப்படுத்திட்டே இருக்கோம். இதுக்கு காரணம் எங்களோட பெற்றோர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்க உடன் பணிபுரியவர்கள், எங்களுடன் களத்தில் இருப்பவர்கள், நாங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு தயாரா இருக்கிற எங்களுடைய மருத்துவர்கள், மாணவர்கள் எல்லாரும் தான். இவங்கதான் எல்லாருமே எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இவங்களாலதான் நாங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியுது, நோயாளிகளை குணப்படுத்த முடியுது. அவரோட கதையே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ஸ்பைரிங் அவரோட லைஃப். ஏன்னா அவர் வந்து ரொம்ப மாடஸ்ட் சரௌண்டிங்ல இருந்து நல்ல பெரிய ஒரு பொசிஷன், ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் குட் பொசிஷன், நிறைய இருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி அது வந்திருக்காரு. சோ சின்ன இதுல இருந்து நல்ல மேலுக்கு நல்லா வந்திருக்காரு. அண்ட் எல்லா அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் அவரோடது, அவரோட பதிலும் கேள்வி கேட்டது எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு, சின்சியரா இருக்கு. அது அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டானாக்கா எவ்வளவு அவ கஷ்டப்பட்டு டெடிகேட்டடா ஃபுல் டீம் சேர்ந்து வேலை பண்ணிருக்காங்க. இது யாரான ஒருத்தர் பண்ணின இது இல்ல, எல்லாரும் சேர்ந்து இந்த டைம்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த டாக்டர் வந்து தன்னோட பெருமை மாத்திரம் சொல்லிக்காம மத்த எல்லா கிரெடிட் கொடுத்திருக்காரு. எல்லா அவருக்கு வேலை பண்ணினவா, அவரோட டீம், இந்த டாய்லெட் கிளீன் பண்றவா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வேலை, இன்னொரு வேலையும் எத்தனை இம்பார்ட்டன்ட், எத்தனை எசென்ஷியல் எல்லாரும் சேர்ந்து பண்ணினாதான் அது கம்ப்ளீட்டா அந்த ஹாஸ்பிட்டலோட வேலை சரியா இருக்கும். அப்பதான் பேஷண்ட்ஸுக்கு நல்ல இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாரும் அவளும்
இது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்றா, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கோவிட் டைம்ஸ்ல எல்லாம் அவளோட லைஃபே இதுல இருக்கு, டேஞ்சர்ல இருக்கு. அதை பொருட்படுத்தாம அவங்க ஒரு ரொம்ப பெரிய சேலரியும் வாங்கறது இல்ல. என்ன சேலரி கிடைக்கிறதோ அது அவங்களுக்கு இப்ப ஒண்ணுமே அதை பத்தி ஒண்ணும் நினைக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. எல்லாரும் அவன் லைஃப கொடுத்து வேலை பண்றாங்க. யாருக்கு வேணா எப்ப வேணா அவளுக்கும் வரலாம், கொரோனா வரலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்தும் இருக்கு. அப்போ அதை நினைக்காம வேலை பண்றாங்க. அண்ட் அதனால எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் ஆயிருக்கு, எத்தனையோ பேஷண்ட்ஸ் எல்லாம் பழைச்சிருக்காங்க. பட் எல்லாம் வெறும் இவ எல்லாருமா சேர்ந்து ப்ரொஃபஷனுக்கு தான் அவனோட லைஃப கொடுத்து வேலை பண்றாங்க. அப்போ ரொம்ப ஃபேமிலிஸ் கூட பொறுப்படுத்துறது இல்ல, ஃபேமிலிஸ் கூட அவளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, அவ குழந்தைகளை கூட பாக்குறது இல்ல. குழந்தை நீங்க வேலை பண்ணிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு கூட போக முடியாது, தூக்கம் இருக்காது. அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டத்துலயும் தூரேந்து குழந்தைகளை பார்த்து அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் நிறைய டேஸ் வீக்ஸ் எல்லாம் வேலை பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டாக்டரும் அவர் எல்லா இது பத்தியும் கரோனா பத்தி மாத்திரம் பேசல, அவர் எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி எப்படி மத்த இல்னஸ் எல்லாம் எப்படி மத்த இந்த மாதிரி ஃப்ளூ, டெங்கு, மலேரியா எல்லாத்தோட எப்படி அதை டீல் பண்ணணும், எப்படி பாதுகாப்பு எடுத்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அதை பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க. எல்லாத்த பத்தியும். ஸோ தட்ஸ் வெரி கம்ப்ளீட் இன்டர்வியூ மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், இப்போ அனுபவ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப நம்ம இது பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் நிறைய ஷேர் பண்ணணும். நன்றிங்க மேம். இப்போ நம்ம டாக்டர் சாரை பத்தி கேட்டிருந்தோம், அந்த செஷனை நம்ம கேட்டோம். உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த இல்ல டாக்டர் சார்ந்த ஏதாவது ஒரு மெமரிஸோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம். எனக்கு டாக்டர்ஸோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த லைஃப்ல நான் நிறைய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் வந்துட்டு இருந்திருக்கேன் ஆஸ் அ பேஷண்ட். அண்ட் ஒரு வாட்டியும் ஐ பீன் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் தான் நம்ம ஃபேமிலி மாதிரி அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் I've had 4-5 சர்ஜரிஸ் ஆயிருக்கேன் எனக்கு இதுல அப்டமன்ல. அண்ட் I've had many other problems. எல்லாத்துக்கும் ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் இது வரைக்கும் I'm 77 years old. இத்தனை நாள்ல நான் ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸோ கோவம் பட்டுண்டோ இல்ல ஏதானோ கோச்சுண்டு இல்ல ஏதானோ இம்பேஷண்டா இருந்துட்டு அப்படி இருந்ததே இல்ல. எல்லாம் பொறுமையா ரொம்ப லவ்விங்கா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி இருந்திருக்காங்க. ஆனா யாரு ஒரு டாக்டர்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தர் மதிவானன்னு ஒருத்தர் இருந்தார், எனக்கு ஒரு ஹர்னியா ஆபரேஷன் பண்ணார். அவர் இப்போ எனக்கு ஒரே ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட், எத்தனை வருஷமா இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. இன்னொரு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கண்பணி என்னோட யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ணா நாங்களும் இப்ப எல்லாம் ரொம்ப. அப்புறம் எனி டாக்டர் எனக்கு ஒரு டென்டிஸ்ட் ஒரு பல்லுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். நான் ரொம்ப பல்லுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு ஒண்ணுமே நோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்க்கு தான் போனேன். ஆனா கூட அவர் சச் அ குட் டாக்டர். எனக்கு அவரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டார். சோ எனக்கு டாக்டர்ஸ் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறா. அண்ட் சோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. ஐ திங்க் எல்லாருமே இப்படிதான் இருப்பாளான்னு கூட நினைச்சுப்பேன் சம்டைம்ஸ். பட் ஐ திங்க் அவ ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனாலயே அப்படி அவ்வளவு நல்லா டீல் பண்றான்னு நினைக்கிறேன். நன்றி மேம், உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ நம்ம டிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கக்கூடிய இந்த அனுபவ நிகழ்ச்சியில டாக்டர் ரவிக்குமார் சாரோடைய செஷன் நம்ம கேட்டோம். அப்படி இருக்கப்போ இந்த அனுபவ நிகழ்ச்சி என்பது பிரத்யேகமா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருக்கப்போ ஒரு சீனியர் சிட்டிசனா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றோம்னு. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியறது இல்ல. என்ன இந்த அனுபவ வழியா இன்னும் எல்லாருக்கும் நிறைய இதை பத்தி கேட்க முடியறது, நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சம்டைம்ஸ் அவளுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கூட தெரியறது.
அண்ட் அவ ஒருத்தரும் நினைச்சு பாக்குறது இல்ல. எல்லாரும் நல்லா கம்ஃபர்டபுளா வீட்டுல இருக்கிறச்ச ஒருத்தரும் அவெல்லாம் எத்தனை கஷ்டப்படுறா அப்படின்னு அவன் ரொம்ப நினைக்கிறது இல்ல. இந்த ப்ரோக்ராம்னால அவ எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவளுக்கு தெரியறது. சோ தட் ஐ திங்க் ரொம்ப நல்லது இது. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஏன்னா டாக்டர்கள் தான் நம்மளுடைய பிரைமரி செக்யூரிட்டிக்கான ஒரு வடிகாலா இருக்காங்க நம்மளுக்கு. இன்னைக்கு எங்க கூட இணைஞ்சு அனுபவ நிகழ்ச்சியினுடைய டாக்டர் ரவிக்குமார் சாரினுடைய இந்த செஷனுக்கான ஃபீட்பேக்கை வழங்கினதுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. யூ வெல்கம். தேங்க்ஸ். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.